சாந்தி அவர்களுடைய மணி பர்ஸ்ல இருந்த விஷயத்த பார்த்து கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி நமக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட முக்கிய காமெடியரான கவுண்டமணி அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் அவரோட மனைவி சாந்தி அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து கவுண்டமணி சார் வந்து ரொம்பவே தொய்வடைஞ்சிருக்காரு. அவங்களோட வீட்டில் கூட மிகப்பெரிய அளவில் சரியாக யார்ட்டையும் பேசுறதில்ல. அவங்களோட மனைவி ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் கிடைச்சிருந்த தகவல் என்ன அப்படின்னா, அவங்களோட மனைவியோட ரூமில் மணி பர்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஒரு மணி பர்ஸை கவுண்டமணி சார் எடுத்து பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாராமா. ஏன் அப்படின்னா, அந்த மணி பர்ஸை திறந்த உடனேயே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுவும் இப்போ எடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அந்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை முன்னாடியே பத்திரமா வச்சுருந்துருக்காங்களாமா. கிட்டத்தட்ட பல வருஷமாகவும் அந்த ஃபோட்டோவை அவங்க பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. இத்தனை வருஷத்தில் அவங்க எத்தனையோ பர்ஸ் மாற்றிருக்கலாம். பட் அந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளார பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டி கார்டு அது மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி உள்ளார கவுண்டமணி சாரோட சின்ன ஃபோட்டோ சைஸ் வந்து அதாவது இந்த பாஸ்போர்ட் சைஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 85 வயது, அவங்களுக்கு வந்து ஒரு 65 வயது. இப்படிப்பட்ட வயசுலேயுமே அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை இன்னமும் அந்த ஃபைல்குள்ளே அதாவது அந்த மணி பர்ஸ்குள்ளேயே பத்திரமா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வருஷத்துலேயே பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் ஆகியுமே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அன்பு அப்படிங்கிறது அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்து தான் கவுண்டமணி ரொம்பவே உடஞ்சு போய் எமோஷனல் ஆகி அழுதுருக்காராமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி நமக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூடிய சீக்கிரமே ஹீரோவாக போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சமீப காலமாவே டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஹீரோ ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில அருண் மாதேஸ்வரன் எடுக்க போற அடுத்த படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் ஹீரோவா பண்ண போறாராமா. ஆரம்பத்துல அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இளையராஜாவோட பயோபிக் எடுக்கிறதா இருந்துச்சு. பட் அது டிலே ஆகிட்டு போகவுமே அவர் அடுத்த சப்ஜெக்ட் ஒன்று எழுதியிருக்காரு. அது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். அந்த ஒரு படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை நடிக்கும்படி அவர் கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு மறுத்தாலுமே அடுத்து கதையை கேட்டுட்டு முழுக்க முழுக்க ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் ஹீரோவாக பண்ணுறேன் அப்படின்னு ஓகே சொல்லியிருக்காராமா. இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி பயங்கர வைரலாக போகுது. பட் அஃபிஷியலாக வரல. கூடிய சீக்கிரமே அஃபிஷியலாக தகவல் வரும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். டைரக்டராக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கலக்கியிருக்காரு. ஆக்டராக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.